ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, நம்ம வில்லன் பாய் செத்து போயிட்டான்னு நினைச்சோம். உயிரோட வந்து நின்னதை பார்த்து நம்ம டீமே ஷாக்ல இருந்தது. பிளாக் நோயை பரப்பிட்டு இருப்பான்ல ஒரு டீமன், அவனை தூக்கி வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மறுபடியும் பிளாக் நோயை பரப்ப விட்டுருக்கான். இவன் தான் வேணும்னே பண்ணியிருக்கான். ஹீரோயோட மாஸ்டரையும் அந்த மாதிரி தான் மாத்தி வச்சிருக்கான். அப்பதான் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. பீனிக்ஸ் அந்த விஷயத்த யூஸ் பண்ணி நீ வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு டிராகன் ஸ்கேல்ட ஒரு பிரின்சஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ரெண்டு பழத்தை வச்சுட்டு வருஷா இருக்கும்போது ஷேர் பண்ணிருப்பாங்கல்ல, புரோக் பண்ணி தான் அவங்கள சாகடிச்சிருப்பான். அதே மாதிரிதான் இன்னொரு பழம் இருக்கு, அது வந்துட்டு பீனிக்ஸ் அந்த பறவையோட கொண்டது. அதை வச்சுதான் அவன் திரும்பி ரீக்ரியேட் ஆகி எரிஞ்சு செத்து போனாலும் பீனிக்ஸ் பறவை என்ன பண்ணுனா அந்த சாம்பல்ல இருந்து உயிர் தெழுந்து வர மாதிரி இவனும் உயிர் தெழுந்து வந்திருக்கான். இதை இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சண்டை போட வரப்ப, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, நீ உன்னோட இன்னொரு கூட என்கிட்ட கொடுத்ததை மறந்துட்டே அப்படின்ட்டு ஒரு இதை தொடும்போது தானே இந்த மாதிரி டீமனா மாறி இருப்பான். அந்த பவர் இப்ப இவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். சின்ன பையன் ரெடி பண்ணி கொடுத்தான்ல அந்த பிளேக் நோயை கண்ட்ரோல் பண்ண மருந்து, அது வந்து நார்மல் மருந்து கிடையாது. அதை சாப்பிட்ட எல்லாருமே நாளைக்கு காலையில இந்நேரம் பாதி மனுஷனாவும் பாதி டீமனாவும் மாறி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்னோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. நான் ஆசைப்பட்டது இந்த ஒரு விஷயம் தான். இங்க பாரு, இங்க மனுஷங்களும் இருக்காங்க, அதுக்காக நீ மொத்த டீமனை படி வாங்குறன்ட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, என்னோட பொண்டாட்டி அதுக்கப்புறம் குழந்தைங்களை பாவமே பார்க்காம ஒரு டீமன் தானே கொண்டுச்சு, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, சரி இங்க இருந்து உங்களை அழிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ டீம் அழிக்க ட்ரை பண்றான். நம்ம யாஞ்சி பையப்புல கொடுத்த கிஃப்ட வச்சு அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகலான்னு பாக்குறாங்க. பையன் ஒரேடியா சிரிச்சுட்டு, இதான் உங்க பிளானா, இந்நேரம் வந்துட்டு உங்களோட மாஸ்டர் ஹீரோட மாஸ்டர் டெவிலா மாறி இருப்பாரு, இங்க இருந்து நீங்க போக முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோவும் ஜியோவும் என்ன பண்றாங்கன்னா, டெலிபோர்ட் அவங்கள பண்ணிக்கல, நம்ம வில்லன் பையரோட சேர்ந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. ஹீரோயின் போயிட்டு அவரோட மாஸ்டரை போயிட்டு டீமன்ல இருந்து காப்பாத்த ட்ரை பண்றா. நம்ம ஐவோ இருக்கால, கேங் குரூப்போட தற்குறிக்கும் அவளுக்கும் சண்டை வர மாதிரி இருக்கு. வில்லன் பைப்ல ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாங்க. அவன் மொத்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அங்கதான் மாசம் ரெண்டு பேர்த்தோட பவரையும் சேர்த்து சண்டை போடுவாங்க. இங்க பார்த்தா நம்ம ஹைவோ இருக்கால, சண்டை போட்டுட்டு இருக்க டைமிங்ல ஒரு பவரை யூஸ் பண்றான். அவனோட தம்பி தான் பப்பட்டா வந்துட்டு அவனை சேவ் பண்ணுவான்ல, அப்படி சேவ் பண்றப்ப அது அவன் மேல அட்டாக் ஆயிடுது. அந்த விஷயம் அட்டாக் ஆனா அவங்க இல்யூஷன்ல ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஆகும். அவன் மயக்கம் போட்டு தான் கிடக்குறா, ஆனா இல்யூஷன்ல வந்துட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவும் நம்ம ஜியோவும் என்னதான் இவனை அட்டாக் பண்ணாலும் அவங்களால அதை ஃபேஸ் பண்ணவே முடியல. அவன் இருக்கிற எல்லா சக்தியும் யூஸ் பண்ணி அவனோட நெருப்பு ஃபயர் தான் எதுக்கு அணையாத ஃபயர் ஆச்சு, அவன் அதை ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார ஒரு பாய்சனை வச்சு அதை வந்துட்டு இவங்க மேல அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணி அனுப்பி விடுறான். நம்ம ஜியோ வந்துட்டு அவனோட வால் சக்தியை பயன்படுத்தி ஃபீல்டை உருவாக்கி அதை தடுக்கிறான். அது உள்ள வச்சு அது கூட பாய்சன் வந்துட்டு இவங்க மேல வந்து அஃபெக்ட் ஆகுது. ஆனா வில்லன் பைய அவனோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கி அவனோட ஷீல்டை உடைச்சி அவனை எப்படியாவது அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பவரை ஏத்தி விட்டுட்டு தான் இருக்கான். ஈரான் வந்துட்டு அவரை மாஸ்டரை தடுக்கலான்னு போனா அவரு டீமனா மாறிட்டு அங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா நம்ம ஜியோ பையக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஷீல்டே உடையிற அளவுக்கு வந்தோடனே ஹீரோ என்ன பண்றான்னா, அவன் குறுக்க வந்துட்டு அந்த சத்தியில வர அடி அவன் வாங்கிட்டு இவனை ஜியோவை காப்பாத்தி விடுறான். அப்படியே ஹீரோ அங்க அப்படியே சாகுறான். நம்ம ஜியோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே அவன் ஃபீல் பண்ணி கத்திட்டு இருக்கும் பொழுது வில்லன் பையக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, இங்க பாரு, உன்னாலதான் என்ன டிஃபீட் பண்ணவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்கிட்ட இருக்கிற சக்தி பீனிக்ஸ் சக்தி, அதை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, இங்க பாரு உன்னை நம்புனவங்கெல்லாம் இங்க இறந்து கிடக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன் திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம ஹைவோ இறந்து கிடக்குற மாதிரி இருக்கு, நம்ம குட்டி பையன் இறந்து கிடக்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் இறந்து கிடக்குறான். இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது, இல்ல இவங்களை காப்பாத்தன்னு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இதுவே இப்படி அமையும் நான் நினைக்கவே இல்லை, நான் குற்ற உணர்ச்சியில என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறப்ப, அப்ப உன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவன் ஒரு வார்த்தையை சொல்றான். எனது சாக்ரிஃபைஸ் பண்றதா அப்படின்ட்டு அவன் இந்த கில்ட் ஃபீல்ல என்ன பண்றான்னா அந்த வாள் எடுத்து ஜியோவே அவனை வெட்டிக்க போறான். என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா, இது எல்லாமே அவன் முன்னாடி பாய்சன் வச்சு அனுப்புனான்ல அதோட எஃபெக்ட் தான். ஹீரோ அந்த இல்யூஷன்ல இருந்துட்டு வெளியில வந்துட்டான். இவனை நம்ம அழிக்க
முடியாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு இல்யூஷன் உண்டாக்கியிருக்கான். உடனே அவன் கரெக்டா கழுத்தை வெட்டிக்க போற நேரத்துல அவன் ஹீரோ வந்து தடுத்து நிப்பாட்டுங்கிறான். ஆனா அந்த இல்யூஷன்ல இருந்துட்டு அவனை வெளியே வர வைக்கவே முடியல. அவனோட கண்கள்ல இருந்து அந்த விஷயத்த பார்க்கவும் முடியாது. அதை உணர்ந்துக்காத அளவுக்கு வில்லன் பைப்புல ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ பிடிச்சிட்டு இருக்கான். இவனை எப்படி காப்பாத்துறது, விட்டா இவனை இவளே கொல்லுப்பாளே அப்படின்ட்டு. அந்த நேரத்துல நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அவனை வெளியில கொண்டு வர முடியாது, இப்ப நீ சாகு அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா வில்லன் பைய. அந்த நேரத்துல வந்துட்டு ஏர்ல வந்துட்டு ஒரு இலை வந்துட்டு அந்த பவரை ஃபுல்லா தடுத்து விட்டு அப்படி வந்து நிக்கிறது யாருன்னா நம்ம லீச்சோன் வந்து நிக்கிறான். ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, ஏன்டா அப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ண, நீ அந்த வுட்டுல ஒரு 1000 வருஷம் கழிச்சு வெளியில வந்திருந்தீங்கன்னா நீ மனுஷனா வந்திருக்கலாமே, நீ ஏன் இப்ப வந்த அப்படிங்கும்போது அவன் லைட்டா சிரிச்சுக்கிட்டு, இங்க பாரு, அவனுக்கு ட்ரூ ஆகி இருந்தா மட்டும்தான் அவன் இந்த இல்யூஷன்ல இருந்து வெளியில வர முடியும். அப்படி வரணும்னா நான் வெளியில வரணும், அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு லைட்டா சிரிப்பாங்க பாருங்களேன் லீச்சோனு. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. உடனே அவன் என்ன பண்றான்னா அவனோட ஐக் பவரை வச்சு வேற எல்லாத்தையும் மயக்கி விடுவான். அந்த பவரை வந்துட்டு இப்ப நம்ம ஜியோக்கு கொடுத்த உடனே அவன் அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியில வரான். ஆனா அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா இவனோட ட்ரூ ஃபார்ம், அதாவது வில்லனோட ட்ரூ ஃபார்மை பாக்குறதுக்கு அந்த சக்தி மட்டும் போதாது, அவனோட இன்னர் கோர் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த இல்யூஷன் வந்துட்டு முழுசா வெளியில கொண்டு வர முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு, வேற வழியே இல்லையா அப்படின்ட்டு லீச்சோன் கேக்குறான். அப்ப இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு கிரீன் கலர் பாலை எடுத்து வெளியில வந்துட்டு அமுக்குறான். அதுல இருந்து யார் வரான்னா நம்ம பிளேக் நோய் பரப்புன ஒரு காடஸ் இருப்பாங்கல்ல, அந்த லேடி வந்துட்டு, இந்த விஷயத்த நீ உன்னால கண்டுபிடிக்க முடியுமா, அவனோட இன்னர் கோர் எங்க இருக்கு, அவன் எந்த வித வாய்ஸை பயன்படுத்துறான் அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்பொழுது, சரி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போகிறப்ப, உன்னை தடுக்கதான் நான் இன்னொரு ஆளை வச்சிருக்கேன் அப்படின்னு அவனோட லவர் இருப்பான்ல பிளேக் நோயை பரப்புனவன், அவனை கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுறான் வில்லன் பயபுல. லீச்சோன் என்ன பண்றான்னா அவனோட சக்தி மொத்தத்தையும் பயன்படுத்தி அந்த வில்லனுக்கு எதிரா வர வேறகளை வச்ச ஒரு ஷீல்டை உருவாக்கி இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் அவன் விடுற சக்திகளை தடுத்துக்கிட்டு இருக்கான் அவனோட பவரை வச்சு. இங்க பார்த்தா அந்த பிளேக் நோயை பரப்புனவங்களும் இவங்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவனும் வந்து இவனோட லவ்வரு, அவன் எப்படி அவனை கொல்ல முடியும், இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துக்கு மேல சரி இவனை கொல்னாதான் இந்த விஷயத்த நம்ம செய்ய முடியும் அப்படின்ட்டு அவனோட லவ்வரை அவனே கொல்றா. ஜியோக்கார மாத்து மருந்தையும் அப்படியே பறக்க விட்டுட்டு அவளும் அங்க அவனை நினைச்சுக்கிட்டு அப்படியே அங்க மறைஞ்சு போறா. ஜியோ பிடிக்க முடியாம அந்த இங்கிலீஷ்ல வந்துட்டு வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப குட்டி பையன் அங்க இருந்து வந்துட்டு அவனை அண்ணன் கூப்பிடும்போது அவன் கொஞ்சம் நார்மலாகி அந்த ஆன்டிடோட்டை பிடிச்சிடறான். நம்ம லீச்சோன் பையன் கூட இவ்வளவு நேரம் தடுத்துக்கிட்டு இருந்தான்ல வில்லனை, அவன் ஒரு கட்டத்து மேல அவனாலையும் தடுக்க முடியாம போயிடுது. அவன் சத்திய பயன்படுத்தி லீச்சோன் பையபிள் அட்டாக் பண்ணும் பொழுது பின்னாடியில இருந்து நம்ம ஜியோவும் ஹீரோவும் தாங்கி பிடிப்பாங்க பாருங்க, வேற லெவல் மாசா இருக்கும். இவ்வளவு நேரம் வில்லனா பார்த்தவன் இவன் கூட இருக்கும்போது செம்மையா தானே இருக்கும். ஆர்டிஎக்ஸ்னு ஒரு மலையாள படம் இருக்குது, அதுலயும் இந்த மாதிரி ஒரு சீன் வரும். இவங்க 3 பேரும் அப்படி ஒன்னா நிக்கும் போது வில்லன் பையனுக்கே லைட்டா ஜர்க்காகும் பாருங்களேன். நான் அப்பவே சொன்னேன் என் பக்கம் இருக்கிற ப்ராமிஸை நீ காப்பாத்தணும் அப்படின்ட்டு, ஆனா என் பக்கம் இருக்கிற ப்ராமிஸை நீ காப்பாத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி லீச்சோன் பையபிள் வந்துட்டு வில்லனை முறைச்சிட்டு நிப்பான். அவனோட சக்தியை பயன்படுத்தி அவனோட இன்னர் கோரை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு ஹீரோவுக்கும் ஜியோவுக்கும் அவனோட சக்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் அவனோட இன்னர் கோரும் அவன் மேல இருக்கிற ஃபீனிக்ஸும் அவன் முன்னாடி இருக்கிற பேரியரும் தெரியுது. ஆக மொத்தத்துல அவனை நெருங்க முடியாத அளவுக்கு பல வித்தையை போட்டு வச்சிருக்கிறான். அவன் செம்ம கடுப்பாயிட்டு இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்றதுக்கு ஒரு விஷயத்த அனுப்புறான். அப்ப ஜியோ அங்க இருக்கிற வாட்டரை கண்ட்ரோல் பண்ணி எல்லா நெருப்பையும் அவனும் அட்டாச் பண்ணுவான் பாருங்களேன், வேற லெவலா இருக்கும். ஆனா அவன் அனுப்புற பவரை இவங்களால தடுக்க முடியல. குட்டி பையன் அங்க இருக்கிறதால ஜியோ என்ன சொல்லுவானா, நீ இருக்காத, இருக்கிற பிரச்சனைல ஒன்ன நான் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பு அப்படின்பா. ஹீரோவும் அங்க இருக்கிற பவரை ஃபுல்லா தடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம லீச்சோன் பையவுலையும் திரும்பி பார்ப்பான் பாருங்களேன், அவனும் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம ஜியோ வந்துட்டு அவனோட முடியில வந்துட்டு பெல் கட்டியிருப்பான்ல, இனிமேல் உனக்கு பயமா இருந்தா இதை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு பயமா இருக்கிறதால அந்த பெல்லை மட்டும் அங்க இருந்து எடுத்துட்டு போறான். இவன் இங்க இருந்துட்டு எப்படி அங்க போவான்னு பார்த்தா நம்ம வில்லன் பயவுல ஒரு விஷயம் பண்ணியிருப்பான். இந்த டெலிபோர்ட் ஆகிறதுக்கு ஒரு இறகை யூஸ் பண்ணிட்டு இப்ப அந்த பிளேக் நோய் அட்டாக் ஆனவங்க கூட டெலிபோர்ட் பண்ணி வச்சிருப்பான். அந்த இறகு ஒன்று அங்க இருக்கும், அதுவும் அது ஃபீனிக்ஸ் பறவையோட இறகு தான். அதை வச்சு அப்படியே டெலிபோர்ட் ஆகி அவனும் அந்த இடத்துக்கு போறான். அங்க பார்த்தா ஹைவோ வந்துட்டு செம்ம அடி வாங்குறா, அந்த இல்யூஷன் வேர்ல்ட்லயும் அடி வாங்குறா. இங்க வெளியில பார்த்தா ஹைவோட தம்பிய போட்டு
புரட்டி எடுத்து அவன் பப்பட் தானே அவனோட ஒரு கையின் பிச்சு எரிஞ்சிட்டு டிவைஸ் பண்ணிட்டதா நினைச்சிட்டு 2 இடத்துல இருந்துட்டு அந்த தற்கொலை பையக்குள்ள விலகும் போது கரெக்டா நம்ம குட்டி பையன் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணி கீழே தள்ளிடுறான். அதனால இல்யூஷன் வேர்ல்ட்லயும் ஹைவ ஜெயிக்கிறான். ஆனா எங்க பிரசன்ட்ல வந்துட்டு குட்டி பையனை பார்த்து இந்தா உனக்கான கேண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த டேங் குரூப்போட அடியல் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம குட்டி பையன் தான் இவன் அடிபட்டப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பான் போல. அதனால குட்டி பையனை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அப்பப்போ ஒரு சின்னதா ஒரு முட்டாய் கொடுத்துருப்பான். அதை தான் இப்ப லாஸ்டா கொடுக்குறான். அவன் அப்படியே அங்க இறந்து போறான். ஹைவோ ஃபீல் பண்ணி அழுகுறா. அவன் தம்பி கூட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப அவன் மறுபடியும் திரும்பி வரமாட்டான்ல. அதனால நம்ம டீமை காட்டினா வில்லன் ஃபயர் பண்ண பயங்கர அட்டாக்காக 3 பேருமே செதறி அடிச்சு விழுறாங்க. லீச்சுவான் எழுந்து நம்ம ஹீரோ தான் மயக்கம் போட்டு கிடக்குறான். அப்போ ஜியோ கிட்ட சொல்லி இங்க பாரு, அவன் வந்துட்டு அவனோட சக்தியை பயன்படுத்தும் போது அவனோட இன்னர் கோடு வந்துட்டு அவனோட லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர்ல தான் இருக்கு. அதை நம்ம சேம் டைம் அட்டாக் பண்ணோம். அவனோட பவரும் அந்த உட்டோட பவரும் சேர்ந்து பயன்படும் போது அவன் கொஞ்சம் அங்க ஸ்லோவா ஆகுறான். அப்போ அவனோட கையை தான் நாம அட்டாக் பண்ணோம். அதை எப்படி அதை என்னால பார்க்க முடியலையே அப்படின்ட்டு டபக்குன்னு லீச்சுவான் பைபிள் அவனோட கழுத்தை பிடிக்கிறான். என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஒன்னும் பண்ணல, என்னோட டீமன் எனர்ஜி அதாவது ட்ரூ ஐ பவரை நான் உனக்கு கொடுக்குறேன். என்னதான் இருந்தாலும் நீ ஒரு டீமன் அப்படிங்கிறதால உனக்கு நேச்சுரலாகவே டீமன் பவரை அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு நேச்சுரலிட்டி இருக்குது. அதனால நீ என்னோட பவரை அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப உடனே அவன் விழுந்து கிடக்கிற ஹீரோவை பார்த்துட்டு அவன் என்ன பண்றான்னா அவனோட இன்னருக்கு ஒரு பவர் இருக்கும்ல, பாதி ஆஃப் பவர், அதை வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறான். எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, நீ இங்க எல்லாத்தையுமே கரெக்டா சரியா பண்ணணும். நான் ஒரு சில தப்புகள் பண்ணியிருக்கேன் தான், அதுக்காக நான் ரொம்ப கெட்டவன் நல்லவன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இந்த நேரத்துல நான் வந்தது ஒருத்தனுக்காக மட்டும்தான், அது அவனுக்காக மட்டும்தான். ஜியோ ஒண்ணு மட்டும் மைண்ட்ல நீ வச்சுக்கோ, அவனை நீ பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவோம் பாருங்களேன். 2 பேருமே ஈக்குவலா தான் இருந்தோம். 2 பேருமே ஈக்குவலான பவரோட தான் இருந்தோம். ஆனா எங்களோட பாதைகள் மட்டும் வெவ்வேறையா மாறிடுச்சு. அடுத்த ஜென்மனும் ஒண்ணு இருந்தா நாங்க 2 பேருமே போட்டி பொறாம இல்லாம ஈக்குவலா பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு ஜியோ கிட்ட போயிட்டு அவன் கைய ஒரு சிம்பிள் மாதிரி வச்சு அவனோட கண்ணை அவன் ஜியோவுக்கு ஓபன் பண்ணி கொடுப்பான் பாருங்களேன். இதுதான் ட்ரூ ஐ. அவனோட உண்மையான இல்யூஷன் எல்லாமே இதுல தெரியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஹாஃப் இது உனக்கு வந்திருக்கு. அது ஹீரோ அவனோட ஐ பவரை கொடுத்துட்டான். இப்ப என்னோட ஐ பவரும் சேர்ந்து உனக்கு முழுசா கிடைச்சிடுச்சு. கரெக்டான டைமிங்ல மட்டும் அதை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வில்லன் பையில அட்டாக் பண்ண போறான். அவன் செத்துருவன் தெரிஞ்சுதான் போறான். இத பார்த்த ஹீரோ போகாத போகாத அப்படின்னு கத்துறான். அவன் போகும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு போறான், எனக்கு கொடுத்த ப்ராமிஸ காப்பாத்து, அவனை நீ ப்ரொடெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பறந்து போய் அவன் மொத்த சக்தியும் பயன்படுத்தி வில்லன் பைபிளை அட்டாக் பண்ணுவான் பாருங்களேன். அவனே ஒரு செகண்ட் அப்படியே ஜெர்க்கு விட்டுற அவனுக்கு. இருந்தாலும் அவன் மொத்த பவரையும் யூஸ் பண்ணி நம்ம ஜீச்சுவான் பைபிளையும் அழிச்சிடறான். இத பார்த்த ஹீரோ இதுக்கப்புறமா இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோன்னே ஜியோ பைபிள தன்னோட வால் பவரை யூஸ் பண்ணி மண்டி போட்டு அப்படி நிக்கிறான். இப்படி நிக்கிறான்னு பார்த்தா பின்னாடியில இருந்து நம்ம ஹீரோ லீச்சுவான் கொடுத்த ஹாவ் பவரை யூஸ் பண்ணி அவனோட டீமன் எனர்ஜி வெளியில வர வச்சு விங்ஸ் அப்படின்ட்டு ஒரு மந்திரத்தை போடுவான் பாருங்களேன். நம்ம ஜியோக்கு அப்படியே ரெக்கா முளைச்சு அவன் பறந்து போய் வானத்துல நின்றுகிட்டு அவங்களுக்கு ஷீல்டு எல்லாம் உருவாகி அந்த வாட்டர் எல்லாம் எடுத்துட்டு அவன் அம்பா மாத்தி அப்படியே நம்ம வில்லன் பைபிளை அட்டாக் பண்ண போவான் பாருங்க. அவன் போயிட்டு அப்படியே ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு நெருப்பையும் அட்டாக் பண்ணிட்டு வில்லனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதும் இருந்தாலும் அந்த பவர் பத்தாம இருக்கும். அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான்னா அவனோட டீமன் எனர்ஜியை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல அவன் நல்ல சக்தியா தான் நடந்திருப்பான். அந்த பவரையும் யூஸ் பண்ணி நம்ம ஜியோவுக்கு பின்னாடி அனுப்பும்போது அங்க வந்துட்டு நம்ம லீச்சோனோட பவரும் அவனோட ஆன்மாவும் ஹெல்ப் பண்ணி அவங்கள அப்படியே நல்லா யோசி அப்படின்னு லீச்சுவான் வந்துட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியே அவனோட சக்தி அங்க யூஸ் ஆகும் பாருங்களேன். உடனே அவன் சக்தியை விட்டுட்டு இருக்கிறான். அவனோட லெப்ட் ஹேண்ட்ல கரெக்டா கத்திய வச்சு இறக்குவான் நம்ம ஜியோ. இறக்குறோன்னே வில்லன் பையலுக்கெல்லாம் ஷாக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு அவனோட ஒரு சைடு ஃபுல்லா அப்படியே அழிஞ்சி அப்படியே அவங்க அப்படியே செத்து போறான். இது அப்படியே பார்த்துட்டு ஜியோ சந்தோஷப்படுறான். ஒரு பக்கம் இருந்துட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறான். ஆனா அங்க குட்டி பையன் வந்துட்டு அங்க ஒரு பேரியரை பாக்குறான். வில்லன் பைய போல ஏதோ ஒரு விளக்க அங்க பத்திரமா அவனோட இன்னர் கோரை அங்க வச்சுட்டு போயிருக்கான். அப்போ
அப்போ அப்படின்ட்டு அவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். டேங்க் குரூப்போட எடுபடி இருந்திருப்பான்ல, அவன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான்ல, நம்ம மாஸ்டர் முன்ன விட பலமாயிட்டாரு, அவனோட புத்திசாலித்தனத்துக்கு அவரை அழிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்களே. அவன் அங்க இன்னர் கோர் இருந்தாதானே அவன் அழிவான். அது மட்டும் இல்லாம அவன் ஃபீனிக்ஸோட அந்த பழத்தை வச்சிருக்கான்ல, அதனால அவனுக்கு இறப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இங்க புரிஞ்சுக்கிட்டோன்னே அங்க அப்படியே மறுபடியும் உருவாகி ஜியோவோட கழுத்தை பிடிச்சு நெரிப்பான் பாருங்களேன். ஹீரோவுக்கே ஷாக் ஆயிடும், இவன் எப்படா உயிரோட வந்தான் அப்படின்னு. அங்க ஜியோவுக்கும் தெரிஞ்சு போச்சு அவனை அழிக்க முடியாது அப்படின்ட்டு. அதனால ஜியோ என்ன பண்றான்னா, என்னையும் சேர்த்து இவனோடய அழிச்சிரு, உன் சக்தியை பயன்படுத்தி இந்த பேரியரை உடைச்சு அவனை அழிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அங்க ஹீரோ தயங்கிக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல அப்படி பண்ண மாட்டான், அப்படி பண்ண நீ இறந்துருவ, கண்டிப்பா அவன் பண்ண மாட்டான், ஏன்னா என் கூட சேர்ந்து நீ தானே இறந்து போவ, இப்படி லூசுத்தனமா யோசிக்கிறிய அப்படின்னு வில்லன் பையன் சொல்லும்போது குட்டி பையன் என்ன பண்றான்னா அந்த பேரிய தாண்டி போக பாக்குறான். அதுவும் அந்த வில்லன் போட்டிருக்க பேரிகார்டை தாண்டி போக பாக்குறான். ஆனா அவனால முடியல. அப்போ ஒரு விஷயம் தான் யோசிச்சு பாக்குறான், என் அண்ணனுக்காக இதை பண்ணுவ அப்படின்னு. அவன் அவ்வளவு உடம்பு எரியவும் அவன் அது பக்கத்துல போய்கிட்டே இருக்கான். இங்க பார்த்தா வில்லன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் உயிரை காப்பாத்திட்டு இருக்கான். அவங்க கண் கலங்கி, தயவு செய்து என்னை பத்தி யோசிக்காத, இவனை அழிச்சிட அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். வேற வழியே இல்லாம ஹீரோ வந்துட்டு அவனோட சக்தியை பயன்படுத்தி, அதுவும் வேனிஷ் அப்படிங்கிற ஒரு சக்தியை பயன்படுத்தி அங்க அழிக்க போறான். வில்லன் பயவுல அழிஞ்சி காத்தோட காத்தா அப்படி கருகா போயிட்டான். ஹீரோ மண்டி போட்டு அழுறான். ஏன்னா அவன் சக்தியை பயன்படுத்தினதால ஜியோவும் சேர்த்து அழிஞ்சிட்டான். அங்க ஒரு கை வந்துட்டு அவனை புடிச்சு தூக்குது. வேற யாருமே கிடையாது, நம்ம ஜியோ தான். நீ உயிரோட வந்துட்டியா அப்படின்ட்டு இந்த சீரீஸ்லயே ஃபர்ஸ்ட் டைமா கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் கண் கலங்கிட்டு இருக்கிறப்ப, அப்போ அவன் எப்படி அழிஞ்சான் அப்படின்னு யோசிக்கும் போது ஜியோ சாக்காக்குறான். அங்க பார்த்தா நம்ம குட்டி பையன், அவன் தான் அந்த இன்னர் கூட அழிச்சிருக்கான். அப்படி அழிச்ச சந்தோஷத்தோட இது எல்லாமே என் ப்ரோ ஜியோக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குட்டி பையன் இறந்து போறான். நேரம் அங்கதான் வந்துட்டு அவனோட பாடியை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பேரிகார்டை உடைக்கிறதுக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் அப்படிங்கறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது அவன் கூட இருந்து ஒரு செகண்ட் நினைச்சு அழுதுட்டு இருக்கான். அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க மாஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது அவ கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு அவர் நார்மல் ஃபார்முக்கு வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா அங்க வந்துட்டு அவங்க பண்ண அந்த ஆன்டிடோட்டால அவங்களோட டீமன் ஃபார்முக்கே மறுபடியும் அவங்க மாறுறதால அவரும் அங்க ரத்தம் கக்கி இறந்து போறாரு. இத பார்த்து ஆல்ரெடி ஹீரோயின் ஒட்டஞ்சு போயிருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு, இங்க பாரு, ஃபீல் பண்ணாத, நான் உனக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்காக நீயாவது இருப்பியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கான்டாக்ட் போட்டுப்பாங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவும். அந்த கான்டாக்டை கிழிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க. நான் அதெல்லாம் விட்டுறேன், நீ என் கூட இருப்பியா, இந்த விஷயத்த நம்ம மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்ன சொல்ற? இல்ல, இந்த பைஸ்கார்டோட ரீசைக்கிள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கு நான் அது வந்துட்டு என்னோட ஃபேட்டை நான் ஏத்துக்க போறேன் அப்படிங்கிறப்ப, நீ என்னடா சொல்ற? ஆமா, என்னோட ஃபேட்டுங்கிறது அந்த லைட்டிங் ஸ்வாடால நான் இறக்குறது தான். அதை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இங்க பரவா லூசு தரமா பேசிட்டு இருக்காத, அதை ஜியோ பண்ணவே மாட்டான். நீ உன்னை மறந்துட்ட, அவன்கிட்ட நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இப்போதான் என்னை விட்டு எல்லாருமே போயிட்டாங்க, நீ வந்துட்டு இப்படி பண்ணாத அப்படிங்கிறப்ப டபுக்குன்னு அவன் கையை மந்திர சக்தியை வச்சு கட்டி போட்டு அவன் அங்கிருந்து போறான். டே நில்றா அப்படி பண்ணாதடா அப்படின்ட்டு ஹீரோயின் கத்தி கதை அழுது அங்கிருந்து நான் வந்துட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருந்துட்டு அவன் தனியா போயிட்டு ஃபீல் பண்ணி அழுதான். ஹீரோயினை நினைச்சு நேரா ஜியோவை தான் பார்க்க போறான். அங்க இருந்துட்டு அவன் குட்டி பையனோட பாடியை வச்சு அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இங்க பாரு, உன் மனசை நீ திடமாக்கிக்கோ, அவன் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கான். லீச்வானை பத்தி நம்ம தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அவனோட சக்தியை உனக்கு கொடுக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அவனோட பவரை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரே ஒரு பாடி அது நீ தான். ஒவ்வொரு டைமும் ஒன்னு அவன் பக்கம் ஏத்துக்க நினைச்சது அவனோட ட்ரூவையும் உன்கிட்ட ஒப்படைக்கதான். அவன் போன வழி வேணா தப்பா இருக்கலாமோ, ஆனா உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சது அவன் மட்டும்தான். லாஸ்ட் நேரத்துல அவன் அப்படி பண்ணல அப்படின்னா நம்ம இதுல சக்சஸ் ஆயிருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்க வந்துட்டு யாஞ்சியும் நம்ம குட்டி பையனும் இந்த உலக நன்மைக்காக அவங்க உயிரை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம நீ இன்னொரு விஷயத்த பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அப்படின்னு ஜியோ கேக்குறான். நீ என்ன கொல்ல வேண்டிய கடமை இன்னும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ற, சுத்தனமா பேசிட்டு இருக்காத, நான் ஆல்ரெடி உடஞ்சு போயிருக்கேன். நீ பண்ண ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இல்லையா? உன் அப்பாவை கொன்னதுக்கும் உன் அண்ணனை கொன்னதுக்கும் என்னோட இதுபடி நான் உன்னோட வாழால அழிஞ்சா மட்டும்தான் இந்த டீவில் எனர்ஜி வந்துட்டு வேற ஒரு வெசலை தேடி போகாது. இல்லைன்னா இந்த சைக்கிள் மறுபடியும்
மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும், அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது வழி தெரியல அப்படின்ட்டு அவனும் தன்னோட வாளை எடுத்து ஹீரோட நெஞ்சிலே இறக்கிறான். ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டு, இப்பதான் என் குற்ற உணர்ச்சில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர மாதிரி இருக்கு, ஆனா அவன் கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்கணும், அவளை பத்திரமா பாத்துக்கோ சரியா அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்க சரிஞ்சு விழுறான். அதே நேரம் அங்க ஹீரோயின் கையில இருந்ததுல கட்டு அது வந்துட்டு மறைஞ்சு போகுது. அப்பவே அவ புரிஞ்சுக்கிறா ஹீரோ வந்துட்டு அங்க இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. அந்த டீவில் எனர்ஜி வந்துட்டு மொத்தமா ஹீரோ விட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் உயிர், அந்த லாஸ்ட் நேரத்துல இருக்கிற உயிர்ல அவன் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு கரெக்டா மடியில படுக்க வச்சுட்டு, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கும்போது, ஏய் சாரிடி, உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தல, அது என்னால காப்பாற்ற முடியல, என்ன நம்ம 2 பேரும் சாகர வரைக்கும் ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன், ஆனா நான் இப்பவும் கூட ஒன்னாதான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜியோவை பார்த்துட்டு, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயே அப்படியே இறந்து அப்படியே காத்தோட காத்தா கரையிறான். அங்க இருக்கிற மக்களும் நார்மல் ஆகுறாங்க, அங்க மழையும் பெய்யுது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஹியூமன் வேர்ல்டும் டீமன் வேர்ல்டும் ஒன்னா சரியான நேரத்துல இணைஞ்சிருக்கு, எந்த ஒரு டீமன் எனர்ஜி இப்ப இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. கொஞ்ச நாள் போகுது, நம்ம ஹைவோவும் அவனோட தம்பியும் தன்னோட டீமையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. அங்க வந்துட்டு ஹீரோயின் அந்த ஃப்ளூட்டை வாசிச்சுட்டு, இதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு அங்க பெய்யுற மழை மூலியமா ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு அவ அப்படியே அங்க கண் கலங்கிக்கிட்டு அவனை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்றதோட நம்ம ஹீரோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸை காட்டுறதோட இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. என்ன ஒரு வருத்தம்னா, இந்த டிராமாவில யாருக்குமே ஒரு ஹாப்பி என்டிங் கொடுக்கவே கிடையாது. நம்ம பண்ணதுலயே இது வந்துட்டு ஒரு ஒர்த்தான சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது டியூரேஷன் அதிகமா இருந்தாலும் ஒவ்வொரு ட்விஸ்டுகளும் இங்க பயங்கரமாவும் பக்காவும் இருந்தது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருந்தது. இந்த மாதிரி டிராமாவை நாங்க அடுத்ததும் எடுத்து போகணும்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்துட்டு நம்மளோட பேஸ்டு டிராமாவே கிடையாது, இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியும் கிடையாது, ஒரு லவ் காமெடி ஜானரும் கிடையாது, இது ஒரு ஃபேண்டசி அப்புறம் ட்விஸ்டுகளோட இருக்கிற ஒரு த்ரில்லர் மாதிரி தான். இருந்தாலும் நீங்க கொடுத்த சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னன்னா இந்த மழை பிரச்சனையால எங்களால ப்ராப்பரா வீடியோ அப்லோட் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டே இருந்தது, அதனால என்னால கமெண்ட்ஸையும் படிக்க முடியல, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போற டிராமால இருந்து கண்டிப்பா நான் கமெண்ட்ஸை நான் உங்களுக்காக நான் போடுறேன். ஏன்னா நீங்களும் நானும் பேசிக்கிற ஒரே ஆப்ஷன் அதுதான், லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டிராமா ஜானரை நாங்க எடுத்து போடலாமா அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தி டிராமாவா இருக்கு ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். எங்களோட எஃபெக்ட் நாங்க போடும் பொழுது நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அது எங்களுக்கு மோட்டிவா இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.